பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 4:6. ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். சகரியா 4:6. Not by might nor by power, but by my spirit, says the Lord Almighty. Zechariah chapter 4 verse 6. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் சுய பலத்தினால், உங்கள் சுய புத்தியினால், சுய ஞானத்தினால் உங்களுடைய காரியங்களை சாதிக்க முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். உங்கள் முயற்சியால் ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆண்டவரின் சித்தத்திற்கே முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய திட்டங்கள், நோக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். நெடுநாளாக முற்றுப்பெறாத காரியத்திற்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைப்பார். அவருடைய உதவியின்றி நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து கொள்வதற்காக ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண செய்ய தேவன் வல்லமையுள்ளவர். நம்முடைய பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் தேவன் நம்மோடு இல்லை என்றால் நம்முடைய பலன் எல்லாம் ஒன்றுமில்லை. வேதத்தில் சிம்சோனை பற்றி வாசிப்பீர்களானால், அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவத்திற்குட்பட்டு அவனுடைய ரகசியங்களை கூறினபடியால், கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகினபடியால் தன்னுடைய பலத்தை இழந்தான், ஆசீர்வாதங்களை இழந்தான். நாம் ஒருபோதும் கர்த்தரை விட்டு பின்வாங்க கூடாது. ஆண்டவரையே சார்ந்து இருக்க பழகி கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிரப்புவார். ஜெபம். ஆண்டவரே, என் சுய பலத்தினால் எதையும் செய்யாமல் உம்முடைய வல்லமையை சார்ந்து நிற்க இரக்கம் செய்யும். உம்மை முழுமையாக நம்பி இருக்கிறேன். நீர் என் காரியங்களில் எனக்கு துணை செய்து பெரிய வெற்றியை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பிதாவே. ஆமேன்.